வேதத்தின்படி வாழ்வது எப்படி, வேதத்தை எழுதி தலையணி கடையில் வைத்துக் கொள்வது, சட்டை பையில் வைத்துக் கொள்வது, பரிசில் வைத்துக் கொள்வது இல்லையா, அது பாதுகாக்கும். அப்படியா? அப்படி எழுதி கொடுக்குறவர் ஒரு தொழில், அவர் தான் கரெக்டானதை எழுதி தருவாரு. சரி, அப்போ ஒரு பிரச்சனை வருது, உடனே போயிட்டு வேதத்துல என்ன போட்டிருக்கு அதை மட்டும் படிச்சா போதும். அப்படியா? மழை வந்து தண்ணி தேங்கி நிற்குது, 4 ஜேசிபி எங்கிட்ட அங்கிட்ட அலை விட்டுட்டே தண்ணி தள்ளிக்கிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா சரியா போயிடும் பிரச்சனை. மறுபடியும் அடுத்த வருஷம் மழை வரும்போது அடுத்த மழை வரும்போது மழை தள்ளிக்கிட்டே இருந்தா போதுமா? இல்ல, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இதை தீர்க்கறதுக்கான வழியை தொடர்ச்சியாக நீங்க செஞ்சுட்டு இருக்கணுமா? எப்படி பண்ணணும்? வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு முன்கூட்டியே வா, அதுல தொடர்ச்சியா இருக்கணுமா? வேதத்தை பிரச்சனை வரும்போது மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு இதை படிச்சு பார்த்துட்டு ஒரு 10 தடவை சொன்னா போதுமா சார்? அப்படியே இல்ல 100 தடவை சொல்லணுமா, 108 தடவை சொல்லணுமா? அப்படியே பிரச்சனை தீர்த்துக்கிறது? அப்படி பிரச்சனை தீருமா? இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ஒரு டேப்பு கார்டில் போட்டு ஓட விட்டா அது நான் கேட்டுக்கிட்டு மட்டும் இருக்கேன். அப்படியே என்ன பண்ணலாம்? எது பண்ணா சரின்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையில கடைபிடிக்கணும். வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னா தொடர்ச்சியாக நீங்க, ஏன்னா வேதம் சிறுக சிறுக இறக்கப்படுது, புரியுதா? அவ தொடர்ச்சியா அந்த செய்திகள் இருக்கணும் இல்லையா? ஒரு விஷயம் கேட்கிறோம், எனக்கு புரியுது, இப்ப வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னா அதை பார்க்கணும் இல்லையா? அதெல்லாம் முயற்சி. நான் அதை கடைபிடிக்கிறேனா, அதை எடுக்கிறேனா, மறக்கும் போது மறுபடியும் நான் வேதத்தின் பக்கமும் அதை தெளிவு தருவதன் பக்கமும் நான் திரும்புறேன். சொற்ப நேரம் தான், ஒரு நாள்ல சிறு பகுதி. செய்தி தான் உங்களை அடுத்தடுத்த நிலை கொண்டு போகும். அப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த நேரத்துல பதில் தேடுறது இல்லை, நீங்க மனத்தெளிவு உங்களுக்கு எப்ப வரும்? வேதத்தின் விளக்கங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும் புரியும். தெளிவு வரும்போது அந்த தெளிவின் மீது நம்முடைய காரியங்கள் இருந்துட்டே வரணும். அந்த நேரத்துக்கு மட்டும் நான் எழுதி தலையணிகளை வச்சுக்கிறத பாயடிகளை வச்சுக்கிறது இல்லை, ஒரு உபாயம் மாதிரி இந்த நேரத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்றதுக்காக இதை மட்டும் மனசை வச்சுட்டு போப்பா அப்படின்னா, அப்ப எப்பயுமே இதை மனசு வச்சு போகணும் அர்த்தம் இல்லை. இந்த சூழல்ல எனக்கு அந்த நம்பிக்கை கொண்டவர் அல்லது என்னை நேரில் பக்கம் திருப்பவர் அல்லது எனக்கு நல்லது சொல்லக்கூடிய அவங்க ஒண்ணு சொன்னாங்க, ஆனா அந்த நேரத்துக்கான பயத்தை போக்குறதுக்காக ஒண்ணு சொன்னாங்க, அதையே பிடிச்சிக்கிட்டு இல்லை. அது இல்லைன்னா நீங்க திருப்பி கேட்டுக்கணும், நீங்க அதை சொன்னீங்க எனக்கு சரியா இருந்துச்சு, அது எப்படி நடந்துச்சு அப்படி கேட்க தெரியணும்ல. நம்ம கேட்கிறோமா, அது எப்படி நடந்துச்சு, நீங்க இப்படி சொன்னீங்க நான் பண்ணேன் சரியாயிருச்சு, எப்படி நடந்துச்சு கேட்க தெரிஞ்சா அவதானே விளக்குவாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, எங்க கிளம்புனா இதை எடுத்து பாக்கில வச்சுட்டு போப்பா, அப்படி அர்த்தம் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்ப பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். தெளிவுதான் நம்மளுக்கு உயர்த்தமே தவிர, அதுதான் கல்வியை தவிர ஒரு சர்டிபிகேட் வச்சுக்கிறது கல்வி இல்லை. சர்டிபிகேட் நீங்க வச்சிருந்தாலும் தெளிவடையணும், சரியா? அந்த தெளிவு எது தருதோ அதுதான் புத்தகம். உங்களை புதிய அகமாக மாற்றுகிறது, உங்கள் பயத்தை போக்குகிறது, கவலையை நீக்குகிறது, அதுதான் புத்தகம், அதுதான் தெளிவு. அது படிப்படியாக கொடுக்கப்படுது.